கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல பல்லவ மன்னர்களுடைய முயற்சியால வடிவமைக்கப்பட்டு தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற காலத்தால அழியாத சிற்பங்களையும் நினைவு சின்னங்களையும் கொண்ட மாமல்லபுரத்துல வீற்றிருக்கிற ஒரு அதிசயம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து. 1200 ஆண்டு கால மர்மம் கொண்ட யானைகள் கூட அசைக்க முடியாத இந்த கிருஷ்ணன் வெண்ணெய் பந்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமா அங்கீகாரம் பெற்றிருக்கிற வரலாற்று கடற்கரை நகரமான மாமல்லபுரம் பலரும் விரும்பி போகக்கூடிய சுற்றுலா தலம். இங்கதான் பிரம்மாண்டமான கிருஷ்ணன் வெண்ணெய் பந்து இருக்கு. இது இந்திய தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தேசிய நினைவு சின்னம். கிருஷ்ணன் வெண்ணெய் பந்து ஒரு வசீகரிக்கக்கூடிய இயற்கை அதிசயங்க. இது புராணம், வரலாறு மற்றும் புவியியல் இவற்றின் கலவையா விளங்குற ஒரு பிரம்மாண்டமான கிரானைட் உருண்டை. கடவுள்களால வடிவமைக்கப்பட்டது போல தோன்றும் அளவுக்கு சரியான சமநிலை மற்றும் விகிதாச்சாரத்தின் ஒரு கோலமாவை காட்சி கொடுக்கும். இயற்பியல் மற்றும் இயற்கை விதிகளை மீறி அதன் சின்ன பீடத்துல ஒட்டி கொண்டிருப்பது போல இது அமர்ந்திருக்கும். சோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு வெண்ணெய் பிரியர். அடிக்கடி தன்னோட வீட்லயும் கோகுலத்தில் இருக்கிற மற்ற வீடுகளையும் வெண்ணெயை திருடி உண்ணும் பழக்கம் கொண்டவர். தொங்க விடப்பட்டிருக்கிற அடுக்கடுக்கான உரிப்பானைகளை கையை விட்டு வெண்ணெயை கை நிறைய அள்ளி எடுத்து உருண்டையாக்கி வாயில போடுவாரு அப்படின்னு நிறைய புராணங்கள்ல படிச்சிருப்போம், நிறைய நம்ம டிவில பார்த்திருப்போம். சோ இந்த பாறை கிருஷ்ணர் வானத்திலிருந்து இறக்கிய வெண்ணெய் துளிய ஒத்திருக்கிறதா சொல்லப்படுது. வானத்தின் இறைகள் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த பட்டர்பால் பாறை சுமார் 20 அடி உயரமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு மாபெரும் கிரானைட் கற்பாறை. இது சுமார் 250 டன் எடை இருக்குங்க. எந்த நேரத்திலையும் கீழே உருண்டு விழும் அப்படிங்கிற மாதிரியே தோற்றத்தை கொடுக்கும். ஒரு மலைச்சரிவுல இந்த பாறை அமைஞ்சிருக்கும். சோ இது புவியீர்ப்பு விசையை மீறி அங்க வீற்றிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன்னா 45 டிகிரி சாய்வுல இந்த பந்து இருந்தாலும் நிலையா ஸ்ட்ராங்கா நிக்கிறது சுற்றுலா பயணிகளை ரொம்ப ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு பாறைன்னு சொல்லலாம். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இந்த பாறையை நகர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 1908 வருஷம் அப்போதைய கவர்னர் ஆர்தர் ஹேவ்லாக் 7 யானைகளை பயன்படுத்தி இந்த பாறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து நகரத்தை ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒரு அடி கூட நகரல. 2019ல சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் 2வது முறைசாரா உச்சி மாநாட்டின் போது கிருஷ்ணாவுடைய பட்டர்பால் முன்னாடி நின்று கைகளை பிடிச்சுக்கிட்டு போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. இது இயற்கையாகவே அமையப்பட்ட ஒரு உயரமான பீடத்தின் மேல மிதந்து நிக்கிறதாவே தோற்றம் கொடுக்குதுங்க. 1200 வருஷங்களா அதே இடத்துல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மேல்புறம் இருக்கிற பாறையின் ஒரு பகுதி உடைஞ்சு பின்புறத்திலிருந்து அரைக்கோள வடிவ பாறை போல தோற்றம் கொடுக்கும். மற்ற 3 பக்கங்கள்ல இருந்து பார்க்கும் போது கூட வட்ட வடிவுல இருக்கிற மாதிரியே இந்த வெண்ணெய் பந்து இருக்கும்.